வணக்கம். ஒரு சுவையான மீன் குழம்பு செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்புக்கு தேவையான சட்டி அடுப்புல வச்சாச்சு. சட்டில தான் செய்ய போறேன் மீன் குழம்பு. இப்போ தேவையான அளவு இதுல எண்ணெய் ஊத்திடுறேன். பாத்தீங்கன்னா சங்கரா மீன் கிடைச்சிச்சு. அதனால சங்கரா மீன் குழம்பு வச்சு ஒரு மீன் குழம்பு டேஸ்டா பண்ண போறேன். சங்கரா மீன் வச்சு இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு இந்த மீன். அதனால ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்கல, உடனே செய்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச உடனே செய்யுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செஞ்சீங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அதில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டேன். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இந்த மீன் குழம்புக்கு. கடுகு பொரியுது. கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கிறேன். அதோட வெந்தயம் ஒரு ஸ்பூனு, இப்போ பாருங்க இந்த மீன் குழம்புக்கு தேவையான புளியை இப்போ ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் வெங்காயம் போட்டுடலாம். அதோடையே இந்த பூண்டையும் இதில் வதக்கிடலாம். பொடியில் இருக்கிற பூண்டு, கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. எப்பவுமே மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இதில் பூண்டையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளியை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளியை அரைக்காமல் பொடியை இப்படியே கட் பண்ணி போடுறேன். இப்போ நல்லா பழுத்து தக்காளியாக இருந்ததுன்னா நம்ம கையிலேயே கூட கரைச்சி விட்டுடலாம். இப்போ தக்காளி இதில் போட்டுறேன். அரைச்சி ஊற்றி அது ஒரு விதமாக செய்யலாம் குழம்பு, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வதக்கி செய்கிறது இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து கொஞ்சம் திட்டியெல்லாம் அடிபடாமல் ரொம்ப சாப்பிடும்போது தெரியாமல் இருக்கும். அதனால அது அரைச்சி ஊற்றிடுவாங்க. இது நம்ம கொஞ்சம் இந்த தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு குழம்பு சாதத்தோட பசையும் போது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுல இருக்கும். ஆனால் சுவை கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்தா கூட எல்லாம் ஒரு டேஸ்ட், மீன் குழம்பு வைக்கும்போது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது பாருங்க, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும்.
கொஞ்சம் புளியை வடிகட்டிடலாம். புளி வந்து நீங்கள் எவ்வளோ காரம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புளியை கரைச்சிக்கிங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் குழம்பு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால வந்து மீன் குழம்பு எப்போ வச்சாலும் புளிக்கு தகுந்த காரம். ஒரு 5 நிமிஷம் நல்லா முன்னாடியே ஊற வச்சிட்டிங்கன்னா புளி வந்து கரைக்க நல்லா கரைக்க சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா கெட்டியாக இருக்கும், சீக்கிரம் கரைபடாது, புளி கரைசல் நிறைய வராது. அதனால ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து புளியை ஊற போட்டுருங்க. கெட்டியாக வந்துருச்சு நல்லா. இதை இப்போ நான் வடிகட்டிடுவேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. காரம் போட்டுருலாம். காரம் குழம்பு மிளகாய் தூள் வந்து இந்த புளிக்கு தகுந்த அளவுக்கு நான் 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கல மீன் குழம்புல, அதனால நல்லா நிறையவே 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பாருங்க, தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் சுட வச்ச தண்ணியை ஊற்றிடுவேன். அப்போதான் சீக்கிரம் கொதி வரும். இந்த புளி கரைச்சலை இதில் ஊற்றிடலாம். பாருங்க, புளி உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து இந்த கலராக வந்துருச்சு நல்லா. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கணும். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ அளவுக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து குழம்பு சரியாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து இப்படி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மீனை போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் மீன் அந்த குழம்பு சுண்டி வந்துச்சுன்னா குழம்பு சாப்பிட நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப கெட்டியாயிரும். இதில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அது வந்து நீங்கள் அது ஊற வச்சிங்கன்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம். இல்லைன்னா அப்படியே கழுவிட்டு குழம்பு கொதிக்கும் போது போட்டுடலாம். பாருங்க, சுடுதண்ணி வச்சோன்னா சீக்கிரம் கொதி வந்துருச்சு. வீடியோக்காக சீக்கிரம் கொதிக்க வச்சுட்டேன். இல்லைன்னா வந்து நீங்கள் பொறுமையாக இதுலேயே தண்ணி வச்சு பொறுமையாக கொதிக்க வைக்கலாம். இந்த மீன் குழம்புல வந்து நம்ம இந்த மீன் குழம்புல வந்து இப்போ இந்த மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லையா, அதில் வந்து எப்பயும் போல் நான் சொல்லிடுறேன். மிளகா தனியா மஞ்சள் தூள் மஞ்சள் அதுக்கப்புறமா அப்புறம் மிளகு சீரகம் அப்புறம் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் தான் இப்போ போட்டேன் நான். வெந்தயம்லாம் போடல. வெந்தயம் வந்து அதுக்காக தான் தனியாக சேர்த்துக்கிட்டது இதில் மீன் குழம்புல. பாருங்கள், இதில் இது கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு பார்த்துடலாம்.
கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம். கொஞ்சம் புளி தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நல்லா மீன் குழம்பு கொதி வந்துருச்சு. மீன் போட்டுடலாம் அதில். பாருங்க, இந்த தண்ணியை ஊற்றாதீங்க, இதை கீழே ஊற்றிடலாம். இப்போ இதில் மாங்காய் தேவைங்கிறவங்க மாங்காய் போட்டுக்கலாம். இந்த மீன் குழம்பு மீனை போட்ட உடனேயே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மாங்காய் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக மீன் போட்ட உடனே கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. சதன்னு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுன்னா போதும். பாருங்க, மீன் குழம்பு நல்லா சுண்டுது. இப்போ இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை மேலே சூப்பராக மீன் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து மாங்காய் சேர்க்குறவங்க சேர்த்துடுறாங்க கூட டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் கூட சேர்க்குறாங்க இது கூட. அதனால் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் வந்து கத்திரிக்காய் இது வரைக்கும் சேர்க்கல, மாங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணுவோம். பாருங்க, இந்த ஸ்டேஜுக்கு நல்லா குழம்பு வந்துச்சு பாருங்க. இப்படி கொஞ்சம் சுண்டி நல்லா திக்காக வந்துடணும். ஆனால் வந்து மீன் குழம்பு எப்போவுமே வச்ச உடனே சுட சுட சாப்பிட்றத விட ஒரு 1/2 ஹவராவது குறைஞ்சபட்சம் அதில் வந்து மீன் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். மீன் நல்லா குழம்பும் நல்லா டேஸ்ட்டு அதோட வரும். இல்லைனா ஏதோ ஒரு அவசரத்துக்கு சாப்பிட்ற ஒரு மீன் குழம்பு மாதிரி சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட லேசாக சுட வச்சு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதில் மீன் வந்து நல்லா வந்து ஊறி குழம்போட அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. அப்புறம் இதை நம்ம வந்து கொத்தமல்லியை மேலே தூவிடலாம். சிம்மில் வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் கழிச்சு 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சங்கரா மீன் குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். சிம்லேயே இருக்கட்டும், நான் இதை எடுத்துடுறேன். நமக்கமான நல்லா வாசனை சூப்பராக வருது. நல்லா ஃப்ரெஷ் மீன் எப்போவுமே குழம்பு வச்சா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் என்னதான் இருந்து வச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வராது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது கூட கொஞ்சம் அந்த டேஸ்ட் மாற செய்யும். வறுத்தா கூட கொஞ்சம் தெரியாது. ஆனால் குழம்புக்கு வந்து எப்போ மீன் வாங்கினாலும் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் வந்து குழம்பு வச்சு வச்சுருங்க. அது ஒன்றும் ஆகாது. 2 நாளைக்கு கூட நல்லா 3 நாளைக்கு கூட சுட வச்சு நல்லா வச்சுக்கலாம் புளி போட்டதுனால. அதனால் தாராளமாக நீங்கள் மீன் குழம்பு வெளியவே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில்லை. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன். பாய்.